இன்னைக்கு புதுசாக என்னென்னலாம் வந்திருக்குதுன்னு பாருங்க. முதல்ல காட்டுக்கீரை அப்படியே வந்து பார்த்தோன்னே எனக்கு நாக்கில் அப்படியே நம்மன்னு அரிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. ரொம்ப நாள் ஆகிப்போச்சு காட்டுக்கீரை சாப்பிட்டு. திடீர்னு பார்த்தா மஞ்சள் போட்டிருந்தாங்களே, அதுக்குள்ளே நிறைய கீரைகள் விதவிதமாக முளைச்சி கிடக்குது பாருங்க. தொய்யக்கீரை, தொய்யக்கீரைங்க. சரி பொரிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க என்னென்ன கீரையெல்லாம் பொரிச்சுக்கிறேன். கீரை கடைஞ்சுங்க, அணுகுண்டு கிளறி, அப்புறம் உருட்டி உருட்டி சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி அடிக்க வேண்டியதுங்க குழச்சி. நீ சொல்கிற போதே செல்வி என்ற நாக்கில் எச்சில் ஊறுது. அதுக்கு தான் நான் சொன்னதே. இப்போ முதல்ல போய் சரி மடந்து பொரிச்சுடு. சரிங்க. நிறைய கீரைங்க மழை வெந்தங்கடிக்கு இப்போ கீரைகளை விதைகிற இத்தனை நாளாக தூக்கிட்டு இருந்துருக்க மாட்டேங்குதுங்க. எல்லாம் பருகுது காடேகமாக. இந்த நேர் காடேகமாக பூரா காடும் இல்லைங்க. இந்த நேர் மஞ்சள் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேங்களா. முதலையும் கூட அன்றைக்கும் கூட காட்டிட்டுப்பா. அதில் தான் இத்தனை கீரை முளைச்சி கிடக்குதுங்க. களை வெட்டாதுக்கு முன்னாடியே ஒரு 2 தாட்டி பொரிச்சு கடைஞ்சி போடணுங்க. களை வெட்டி போட்டாங்கன்னா அப்புறம் கிடைக்காதுங்க. அதுக்குள்ளே கிள்ளி எடுத்துட்டு என்னென்னலாம் கீரையெல்லாம் பொரிச்சுக்கிறேன்னு இதை பொரிச்சு போட்டு அப்புறம் காட்டுறேங்க. ஒரு வழியாக கீரையெல்லாம் பொரிச்சு போட்டுங்க. என்னென்ன கீரையெல்லாம் பொரிச்சுக்கிறேன்னு வருங்க. தொய்யக்கீரைங்க, அப்புறம் இதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பேர் அப்பப்போ குழம்பி போகுதுங்க. குமட்டைக்கீரைங்க, அப்புறம் பனைக்கீரைங்க, சேப்பு கீரை இருந்தது அதையும் பொரிச்சிட்டோங்க. வட்டச்சரணை, மூக்கரட்டை, சிறுகீரைங்க, காணாவாழைங்க. இது சொல்லிட்டுங்களா குப்பைக்கீரைன்னு. சாணிக்கீரைன்னு சொல்லுவாங்க, குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே எல்லாமே இருக்குதுங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டிய வெளியே எடுத்து வச்சேன். இப்படி இது எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போய் அணுகுண்டு போட்டுற வேண்டியதானுங்க. நீ இப்போ பொரிச்சிருக்கிறத பார்த்தா ஒரு கல்யாண விருந்தே போடலாம் போல இருக்குது. ஐய இதெல்லாம் முளைச்ச கீரைங்க. பொசுக்குன்னு வேகும்போது இத்தனை இருக்கு பார்த்தா இத்தனோண்டு ஆயிருங்க. போய் நீ களி கலரி கீரை கலந்து அடிக்க வேண்டியதானுங்க கடைஞ்சி. அப்போ உடனே வந்து களி கிளறியில் பொரிச்சு போட்டு சுத்தம் பண்ணிட்டு தானே போகணுங்க. கீரை பொரிச்சிட்டு வர்றக்குள்ளேயே வேத்து பூத்து ஒரு மாதிரி இன்றைக்கி உப்பசமாக இருக்குதுங்க. மழை வர்ற மாதிரி நல்லா வேத்து பூத்துருச்சுங்க. இந்த நாவல் மரத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க, காட்டுனது இல்லை. இது வந்து நாட்டு நாவல் மரங்க. இது பறவை கொண்டு வந்து தனை போல் முளைச்சதன் பறவை கொண்டு வந்து போட்டு விதைய அப்படியே விட்டுட்டா. எவ்வளோதான் இருக்கு பாரு சொல்லி காய். ஆமாம், காயும் பழமாடா. பறவை கொண்டு வந்து போட்டது பறவைகளுக்கு வேண்டியவே விட்டுங்க பாரு. உளுத்தரம் பாருங்க. தட்டை கூடையத்தை எடுத்துகிட்டு வந்த எல்லாம் பிடிச்சிக்கிறக்கு ஒருத்தருங்க இல்லைங்களா. சரி உளுத்தி பார்க்கலாம் காட்டி. நாட்டு நாவலுங்களா, ஜம்பு நாவல் மாதிரி டேஸ்ட்டாக இருக்காதுங்க. ஆனால் சுகருக்கு நல்லதுங்களாமேங்க. ஆமாம். அதாங்க பறவை கொண்டு வந்து போட்ட மரத்தில் கொஞ்சமாக நம்மளுக்கு அளவு எடுத்தாச்சுங்க. நீ பறவைகளுக்கு தான் நீ அதளை உழம்பு. இதே ஏராளமாக கிடக்குது நம்மளுக்கு. ஆமாம், இது சாப்பிட்டாலே இது நாட்டு நாவலுங்கான ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. சரி இன்னையெல்லாம் சொல்லி இந்த பழங்கள் அப்படியே சேகரித்து வச்சு அந்த விதைகள் எல்லாமே பவுடர் பண்ணி குடித்தா சுகருக்கு ரொம்ப நல்லதாம்மா. சரிங்க. அப்படின்னா அப்புறம் நீ எடுத்து எல்லாம் சேகரித்து வச்சுக்க வேண்டியது. ஆமாம். பார்த்துக்குங்க. அப்படியே தாண்டிக்காய் மரத்தடியிலிங்க. இது வந்து தாண்டிக்காய்ங்க. திரிபலாஞ்சோறுன்னு செய்வாங்க வருங்க. அதில் இது தாண்டிக்காய், அப்புறம் என்னங்க நெல்லிக்காய், கடுக்காய், இந்த 3 போட்டுதான் திரிபலா சோறுன்னு செய்கிறாங்க. இந்த நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும் பாருங்க. இந்த மரம் வந்து ஒரு நாள் காற்றுல சாஞ்சு போச்சுங்க. அப்புறம் கிளைகளையெல்லாம் வெட்டிட்டு விரும்ப எங்கள் பிரதீப்புமே எடுத்து நிறுத்தி உயிர் வர வச்சு இப்போ காய் கொடுத்துருச்சுங்க. இந்த கிளைகள் அந்த நேர் பாருங்க கூட பிரிஞ்சுக்குது பாருங்க. அந்த இடத்துல வெட்டி விட்டு போட்டு எடுத்து கவிட்டி கொடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்க. ஒரு காற்றுல விழுந்தது. இது எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுங்க. இப்போ அப்படியே வருகுது. நாங்கள் வேப்ப மரமே வைக்கலிங்க. 2 வேப்ப மரம் மட்டும் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. பூரா வழி பூரா வேப்பங்காய்ங்க. அள்ளி போட்டால் ஒரு சாக்கே வரமாட்டாக்குது. கொண்டு வந்து பூரா பறவை இப்படித்தான் விதை பறவைலாம் நடக்கிறது வருங்க. பாருங்க வேப்பங்காய்
இதெல்லாம் வண்டிக்கு போய் நசுங்கி போச்சுங்களே, அங்கே வருங்க நசுங்காத இடத்துல இந்த தடம் பூராமே கிடக்குதுங்க. வெறும் வேப்பங்காய் வந்து நம்ம மரத்தில் ரெஸ்ட் எடுக்குதுங்களா பறவைங்க. நாம செல்வி ஒரு உயிர் சூழல் உருவாகணும்னா மரங்க மட்டும் வச்சுட்டா போதும், அந்த இடத்துல உயிர் சூழல் உருவாகும். கண்டிப்பாங்க. பறவை வந்துரு, புழு வந்துரு, பூச்சி வந்துரு. தாண்டிக்காய் பார்க்காத பார்த்துக்குங்க. இந்த தாண்டிக்காய் திரிபலா சொரணத்துக்கு கிட்ட காமிச்சு. இதை சொல்லி கலோக்கையில் தானிக்காய் அப்படிங்கிறாங்க. ஆமாம், தானிக்காய். தானிக்காய். அங்கெங்க போயிட்டு இருக்கிற? மல்லித்தலை பறிக்கிறதுக்கு போகிறேங்க ரசத்துக்கு. ஓ, மல்லித்தலை போறீங்க. சரி 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 சரி. செல்லியம்மா, ஏங்க போகிற போது எல்லா பக்கம் பார்த்துட்டு போ. இங்கே வருத ஒரு வாழைத்தாறு முறிஞ்சு கிடக்குது. எல்லா பக்கம் பார்த்துட்டு அப்புறம் தடத்தை பார்க்காம போய் அப்புறம் தடத்தை பார்க்காம போய் எங்கே போய் கொடுக்குறீன்னு மாட்டுவீங்களே. இவர் வழக்கம் போல் ஒரு வாழை மரம் பழுத்துருச்சுன்னா அதில் கொஞ்சம் பறவை சாப்பிட்றணும் பாருக்குதே. ஆமாம், எல்லாம் சாப்பிட்ருச்சு. இங்கே ஒரு சீப்பு சாப்பிட்டாச்சு, இதுலேயுமே எல்லாம் சாப்பிட்டாச்சு. பிச்சு கொண்டு போய் வச்சோம்னா திங்கிறது இல்லைங்க. அதனால் 2 நாள் பழுக்கிறதுக்கு விட்டு தின்ன பிறகு அப்புறமா. சரி, இனி நம்மளுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கலாமா? நம்ம பங்கு எடுத்துக்க வேண்டியதானுங்க. அவி பங்கெல்லாம் முடிஞ்சுது. சரி, ரைட். அந்த கொடுவல் எடுத்து வந்துடுறேன், ஒரு வெட்டிக்கலாம். சரிங்க, சரி வெட்டியே அப்புறமா எடுத்துக்கலாங்க. போய் வலித்தலை பிடிங்கிட்டு வந்துடலாங்க. செல்வி, இங்கே பாரு இந்த பால் பெருக்கி. இந்த பால் பெருக்கி வந்து ஏதோ தாய்மார்களுக்கு பால் சுரக்கலைன்னா கொடுக்கறதுன்னு சொன்னாங்க. இந்த வணக்கி கொடுக்கறதுன்னு இன்னும் சொன்னாங்க. வணக்கி கொடுக்கறதுங்க. இதை பால் பெருக்கிங்க. பார்க்காத பார்த்துக்குங்க. பால் வரும் பாருங்க, பால் பெருக்கி. எத்தனை தாவரங்க, எத்தனை மருத்துவம். மல்லித்தலை பொசிட்டு இல்லை வாங்க. இப்படியே நாட்டு மல்லி வருங்கண்ணா எனக்கு விதை ஓட்டது. இப்போ ரசத்துக்கு வந்தாச்சு. கொஞ்ச நாள் போனால் சட்னி அரைக்கல, இன்னும் கொஞ்சம் வளரணுங்க. இப்போ ரசத்துக்கு அளவு எடுத்துக்கலாம் பாருங்க. அப்படியே கொபு கொபு கொபுன்னு மணக்கு ரசம் ஊரே. மல்லித்தலை விதை உடச்சி தான் போட்டேன் பாருங்க, எப்படி தலைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குது செல்வி. இன்னும் சட்னிக்கு வைக்கணும். இன்னொரு வாரம் போனாத்தான் நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாகுங்க. களைச்சி களைச்சி மல்லித்தலை பார்க்கறது காட்டிலும் செல்வி, இந்த மல்லித்தலையோட மனம் இருக்குது இல்லையா. ஆமாம். ஐயோ, வேறுங்க எப்படி தலைஞ்சிருக்குதுன்னு இந்த ஒரு வாரம் போட்டு வச்சுக்கிறேன். அங்கே வீட்டு முன்னாடி ஒரு நாவல், நாட்டு நாவல் பார்த்தாங்களா. இதுமே உங்ககிட்ட அன்னைக்கும் காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்குதே பழங்க. இங்கெல்லாம் கிளி நிறைய வர்றாங்களே. அங்கே வீட்டு முன்னாடி கொஞ்சம் கிளி வர பயந்துக்கிறாங்க. அதனால் இது கிளிகளுக்காக. அப்படியே ஒரு முக்கியமான இன்னொரு காய் பொறிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சப்போட்டா தூக்கிட்டு இருக்குது வருங்க. அதையும் எடுத்துல பக்கமாக ஆகிடுதுங்க பழுக்கிறதுக்கு. பாலும் கூட கம்மியாக தான் வருது வருங்க. இன்னொரு முக்கியமான காய்ங்க. இத்தனை காலமாக அது 4-5 வருஷம் ஆகிடுதுங்க செடி வச்சு. இப்போ தான் முதல்ல அந்த செடி வந்துக்குது. இதுக்கு முன்னாடி இன்னொரு செடியில் ஒரு 5-6 காய் மட்டும் கிடச்சிது. இப்போ இது வந்து முதல்ல அறுவடை பாருங்க. என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோடு வந்துருக்கிற என்னன்னு பாருங்க. பாலெல்லாம் நான் அன்னைக்கு பொசுக்குன்னு பார்க்குறேன். எதோ எலுமிச்சங்காய் கொத்து கொத்தாக இருக்குதுன்னு பார்க்குறேங்க. இங்கே பாருங்க எத்தனை கலாக்காயின்னு. ஊறுகாய் போட்டால் செமையாக இருக்குங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்களா. பால் வருங்க, அதனால தண்ணியோட வந்து. கலாக்காய் இன்னும் கொஞ்சம் பழுக்கணும்ல. காய் ஊறுகாயோட காயம் பிஞ்சாக இருந்தால் தானுங்களுக்கு அந்த. அப்படியா? ஆமாம், இங்கே வருங்க கொத்து கொத்தா. இது முதல்ல அறுவடைங்க. ஒவ்வொரு இது வந்து நாட்டு கலாக்காய்ங்க. ஒவ்வொன்று ரோஸ் கலரில் இருக்குங்க. இதே கலரே இப்படித்தாங்க. இதுக்கு மேலே கலர் வராது. உப்பு மிளகாய் வச்சு மிளகு பொடி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. பாலாக இருக்குதுன்ட்டு தண்ணியோடு வந்துட்டேன். வேறு கொத்து கொத்தா. நான் அன்னைக்கு விசுக்குன்னு
இது என்னடா எலுமிச்சம் பிஞ்சு இத்தனை காய்ச்சிக்குதுட்டு பார்க்குற கலக்காய் அது வரைக்கும் கவனிக்கவே இல்லை. இது ஒரு ஹோட்டல் இருக்குதுங்களா, கலாப்பழம் பாருங்குது பழுத்துருச்சு. பழத்தில் ஊறுகாய் போட்டால் சூப்பராக இருக்குங்க. அப்படியே முழு பழத்தை போட்டு பழுத்துருச்சா? இங்கே பாருங்க. ஓ, நிறைய இருக்குதுங்க கொத்து. இங்கே பாருங்க, இந்த கொய்யா மரத்தில், இந்த பழத்தோடத்து கொய்யா மரத்தில் ஒரே ஒரு கொய்யா பழக்கம் என்னையும் பொறிச்சிட்டு போட்டு நிற்கிது. பொறிச்சா? ஆமாங்குது. அங்கேயும் கொய்யாப்பழம் இருக்குமே என்னமோ நிறைய பிஞ்சுக்குதே இப்போ இருக்குதுங்க, நிறைய கொய்யாவில்லை. சரி சரி, இன்னைக்கு அந்த அனோட்டா மரம் காமிச்சோம்ல. ஆமாங்க. அந்த அனோட்டா மரத்தில் அன்னைக்கு எல்லாம் பூவாக இருந்தது, காற்றெல்லாம் தள்ளி இருந்ததுங்களா? ஆமாம், இங்கே பாரு, காற்று தள்ளுனதுல சாஞ்சு போய்க்குது. அந்த சாஞ்ச இடத்துல ஒரு கட்டு இங்கே பூவெல்லாம் பாரு, காய் பிஞ்சு ஆயிடுது. சாஞ்சு போச்சுங்க. நாங்களும் சரி நீ இதில் இப்படி ஆயிடுச்சா செல்லு, பிஞ்சு வந்துருக்குதா? அதுவார் கொஞ்சம் காயிலே ஆயிடுச்சு அந்த மரம். காய்கள் ஆயிடுதுங்க பாரு, உச்சாணியில் பூரா அப்படியே அழகழகா பூவில் வந்து இப்போ அப்படியே இந்த இலந்தைய பிடித்த பாருங்க. இங்கே பாருங்க பாருங்க, இது சாஞ்சு இருக்குது. மறுபடியும் எடுத்து கட்டினோம், மறுபடியும் அந்த வந்துருச்சு. நீ மாற்று ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த இலந்தையும் சாஞ்சு போச்சுங்களா, ஆப்பிள் இலந்தை. ஆமாம், இந்த இலந்தை ஆப்பிள் இலந்தை சாஞ்சது எல்லாம் இதோட வெட்டி எடுத்துட்டு சுத்தமாகவே முறிஞ்சு போச்சுங்களா. இப்போ பாருங்க பூ பாருங்க, நல்லா பூத்துருக்குது. கொழுந்தடிச்சு விட்டோம்னா கீழாலேயே இருக்குங்களே என்னமோ. பூ பாருங்க பூரா. இது இத்தனை பூவும் காய் வைக்கிறது இல்லைங்க, 1 2 தான் இந்த ஆப்பிள் இழந்த காய். அப்படியே இந்த பக்கம் சிறு கொய்யாப்பழம் இருக்குதான்னு பார்க்குறேங்க. இருக்குதா இல்லை? இது எங்கே பார்த்தோம்னு எனக்கு அது தெரியல. சரி, உங்களோட ஃபேவரட்டு கொடி எங்கேங்க? இதா பாவக்காய் கொடிங்க. ஆமாம், பாவக்காய் கொடியை சாப்பிட்றத முடியறதில்ல, காயை காணங்க பிஞ்சு போ. நம்ம சொன்ன மாதிரியே நடந்து வச்சு போங்க. ஓ, நம்ம என்னமோ கொய்யாப்பழம் உனக்கு எனக்குன்னா. ஆமாம், அப்போ அப்படின்னு போட்டு பொறிச்சிட்டு போயிடுச்சு, ஓடிடுச்சுக்கோ. சரி விடு. 2 பிஞ்சையுமே காணும். அப்படி இங்கே ஒரு கொய்யாப்பழம் இருக்குது வருங்குதே, இது பக்கமாக ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு கொய்யாப்பழம். இங்கே வருங்க, அதுக்கு மேலே ஒரு கொய்யாப்பழம் பாரு. எங்கே? அதுக்கு மேலே கொஞ்சம் பொறிக்கிறீ இல்லையா? ஓ ஆமாம் ஆமாங்கோ. கீழே வச்சு பொறிச்சிக்கலாம். இங்கே வருங்க, இது நம்ம கண்ணுக்கு சிக்கலையே. இங்கே வருங்க, இது நல்லா ருசியாக இருக்கு. இங்கே பாருங்க, சூப்பர் பழம். ஆஹா, சரி வெட்டி போட்டு அப்புறம் சாப்பிட்டுக்க வேண்டியது. சரி, நானும் விஸ்கு இழுத்துட்டு பார்க்குறேன். சரி, அவங்களே முழுசாக சாப்பிட்ருப்பாங்க. சரி, அவங்களுக்கு போட்டு பழம் நிறைய கிடக்குது இல்லை? இது ஏதோ உளுந்து கிடக்குது, இதுவும் சாப்பிடுத்தான் போட்டுக்கிறேன். மண்ணில் உளுந்தா சாப்பிட்றது இல்லை ஒரு சாமர்த்தியம். நம்மளும் கூட தொடச்சி போட்டு எடுத்து பப்படு வாயில் போட்டுடுறோம். அதுங்க கீழே மரத்துலேருந்து கீழே விழுந்தா சரி, ஒரு கொறி உரைச்சிருந்தாலும் சரிங்க. ஒரே சிரிப்பில் வர மாதிரி இருக்கு. வேட்டையாடிட்டு வந்துக்கிறேன். நாங்கள் என்னென்னலாம் வேட்டையாடிக்கிறேன்னு பார்க்கலாங்களா? வாய் ஊரா பல்லா இருக்கிற போதே வேட்டை பெருசுன்னு வேட்டை பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். நீ வேட்டை அடிக்கடி தொடருங்க. பாருங்க என்னென்னலாம் வேட்டையாடிக்கிறேன்னு. கலாக்காய்ங்க, நாவல் பழம், தாண்டிக்காய்ங்க, கொய்யாப்பழம், மல்லித்தலை, வாழைத்தாருங்க, கீரைங்க. உனி போய் அப்புறம் கையில் ஒன்று வச்சிருக்கிற மறந்துட்டேன். சப்போட்டா ஒன்று இருந்ததுனால வேல்யூ கம்மியாக ஒருத்தருக்கும் தெரியாமல் நீ சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது இன்னும் பழுக்கலைங்க. இதை கொண்டு போய் நீ அணுகுண்டு தயாரித்து கீரை கரைஞ்சி சாப்பிட வேண்டியது தானுங்க. சரிங்க, அவ்வளோதானுங்க.